ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்ற வருடாந்திர விசேஷ பூஜை. ஏகாந்தமாக தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு நடைபெற்ற திருமஞ்சனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் தைத்தேர் பூபதி திருநாள் விழா. உபயநாச்சியார்களுடனும் தனித்தும் வீதி உலா கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். திருநெல்வேலி உவரி அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி கோவில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் சுக்கிரவார புறப்பாடு. சர்வலங்காரத்துடன் ஊஞ்சல் சேவை கண்ட ஸ்ரீ பெருந்தேவி தாயார். சென்னை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சைவ வைணவ திருத்தலங்களில் நடைபெற்ற கொடியேற்றம். அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வருடாந்திர விசேஷ பூஜைகளை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. திருமலையில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை நடைபெறுவது வழக்கமாக இருந்தது. இந்நிலையில் உற்சவ மூர்த்தியாக விளங்கும் ஸ்ரீ மலையப்ப சுவாமியின் திருவுருவ சிலைக்கு தேய்மானத்தை தவிர்ப்பதற்காக ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே கவசங்கள் களையப்பட்டு திருமேனிக்கு அபிஷேகம் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் அர்ச்சகர்களின் ஆலோசனைப்படி நடத்தப்பட்டு வருகிறது. இதேபோல் வசந்த உற்சவம், சகசர கலசாபிஷேகம் உள்ளிட்ட வைபவங்களையும் ஆண்டிற்கு ஒரு முறை நடத்த வேண்டுமென திருமலை திருப்பதி தேவஸ்தானமும் முடிவு செய்தது. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வசந்த பஞ்சமி அன்று வருடாந்திர விசேஷ பூஜைகளை சர்க்கார் சேவை எனும் ஏகாந்த சேவையை நடத்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் ஏழுமலையான் ஆலயத்தில் இருக்கும் கல்யாண உற்சவ மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை எழுந்தருளச் செய்து அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை, சதுர்த்தச கலச ஆவாகனம் செய்து புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். மேலும் உற்சவ மூர்த்திகளுக்கு ரக்ஷாபந்தனம் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. எம்பெருமானின் திருவடிகளுக்கும் இருபுறம் எழுந்தருளியிருந்த தாயார்களுக்கும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி உற்சவ மூர்த்திகளுக்கு தூபதீபம் காண்பித்ததும் சகசரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌத்ரி தம்பதிகள், அர்ச்சகர்கள் பங்கேற்றனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். பூலோக வைகுண்டமாம் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் தைத்தேர் பூபதி திருநாள் விழா துவங்கி வைபவமாக நடைபெற்று வருகிறது. முதல் நாளான நேற்று மாலை வெள்ளி திருச்சிவிகையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் நீள்முடி கிரீடம் சூட்டியும் உபயநாச்சியார்களுக்கு பச்சை பட்டு சேலைகள் கட்டி கிரீடங்கள் அணிவித்தும் அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு நாழிகேட்டான், ஆரியபடாள் வாயில்களை கடந்து வெளியே சுமந்து வந்தனர். நான்முக கோபுரம் வழியாக மாடவீதியை அடைந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்ததும் கோயில் யானைகள் லட்சுமி மற்றும் ஆண்டாள், வெண்குதிரைகள், மங்கள சின்னங்கள், திருக்குடைகள் முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களோடு உற்சவ மூர்த்திகளை சுமந்தவாறு மாடவீதியில் வலம் வரச் செய்தனர். பிரகாசமாக காட்சியளித்தவாறு பவனி வந்த தாயார்கள் சமேத ஸ்ரீ நம்பெருமாளை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். இரண்டாம் நாளான இன்று காலை ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை ஒற்றை பிரபையில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சுவாமிக்கு வெளிர் பச்சை பட்டாடை கட்டி காசு மாலை, அர்த்தச்சந்திர பதக்கம், நீலநாயக்க பதக்கம் மற்றும் நவரத்ன காதணிகள் அணிவித்து முத்துக்கள் பதித்த வளைய கிரீடம் சூட்டி மாணிக்க அபயம் தந்து மலர் மாலைகள் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். மூலவர் சன்னதி வெளியே வந்த உற்சவர் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுவாமியை சுமந்து கொண்டு பிரகாரத்தை சுற்றி வந்து நாழிகேட்டான், ஆரியபடாள் வாயில்களை கடந்து நான்முக கோபுரம் வழியாக உற்சவரை மாடவீதிக்கு சுமந்து வந்தனர். கோயிலிலிருந்து வெளியே வந்த சுவாமி நம்பெருமாளை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். கோயில் யானைகள், வெண்குதிரைகள், மங்கள சின்னங்கள், பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல தண்டங்கள், தீப்பந்தங்கள் உடன் வர
உற்சவரை 4 மாட வீதியில் வலம் வரச் செய்தனர். பிறகு உலா முடித்து வடக்கு ராஜகோபுரம் வழியே உள்ளே நுழைந்த உற்சவரை தாயார் சன்னதி முன்பு நிறுத்தி திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே வங்க கடற்கரையில் அமைந்துள்ள உவரி கிராமத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி திருக்கோயிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இன்று அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் ஆலய வளாகத்தில் வண்ண மாக்கோலங்களிட்டு அலங்கரித்தனர். பிறகு ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ சந்திரசேகரரை விசேஷ அலங்காரத்துடன் கொடிமர வளாகத்தில் எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக காட்சியளித்த உற்சவர் முருகப்பெருமானுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முழங்க நாதஸ்வர மேளதாளங்களுடன் கொடிப்பட்டத்தை கைத்தலமாக மூலவர் சன்னதியிலிருந்து சுமந்து வந்தனர். கோயிலை சுற்றி வலம் வந்து கொடிமரம் அருகே வைத்ததும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திர உச்சாடனங்களுடன் ரிஷப பட்டத்திற்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். மேலும் கம்பத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். இதையடுத்து கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து கோபுர தீபம், நாகதீபம் மற்றும் மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் தை மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் பிரகார வலமும் ஊஞ்சல் சேவையும் கண்டருளினார். இதை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரை கேடயத்தில் அமர்த்திக் கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் 2 குடைகள் பிடித்தவாறு கோயிலை சுற்றி சுமந்து வந்தனர். அபயமும் வரதமும் காட்டி சர்வாபரண பூஷிதையாக அருள் புரிந்தவாறு தாயார் உலாவர கொடிமரம் முன்பு நிறுத்தி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவரை ஆலயத்தின் உள்ளே சுமந்து சென்று பந்தலின் கீழே அமர்த்தி நீராஜனம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து தாயாருக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையையும் சிறப்பாக நடத்தினர். சர்வாபரணங்களோடு அழகாக ஊஞ்சலாடியபடி காட்சியளித்த ஸ்ரீ பெருந்தேவி தாயாரை கண்ணார கண்டு பக்தர்கள் வழிபட்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்று வரும் தை தெப்போற்சவ விழாவின் ஒரு பகுதியாக உற்சவ மூர்த்திகள் வெள்ளி மஞ்சத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். முன்னதாக சிவாலயத்திலிருந்து சோமநாயகியுடன் அருள்மிகு சோமஸ்கந்த மூர்த்தியை வெள்ளி மஞ்சத்தில் எழுந்தருளச் செய்தும் தனி சப்பரத்தில் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்பாளை நிறுத்தியும் வீதி உலா புறப்பட்டனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் யானை முன்னே செல்ல சிவாலயத்திலிருந்து ஆதித்தம்பதிகள் பவனி வர ஏராளமான சிவனடியார்கள் பின்தொடர்ந்தனர். பிறகு கைலாய வாத்திய முழக்கத்துடன் உற்சவ மூர்த்திகள் மாட வீதிகளில் உலாவர பக்தர்கள் வழிநெடுகிலும் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்திருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி ஆலய உள்வளாகத்திலிருந்து உற்சவர் நாச்சியாரை வெள்ளி திருச்சியில் எழுந்தருளச் செய்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். கோதைக்கு வண்ணப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் திருமாங்கல்யமும் நீள்முடி முத்துக்கிரீடமும் அணிவித்து கையில் கோலக்கிளி தந்து அலங்கரித்திருந்தனர். நாச்சியார் முன்பு பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. பிறகு நாதஸ்வர மேளதாளங்களோடு உற்சவரை பிரகாரத்தை சுற்றி வலம் வரச் செய்தனர். தொடர்ந்து நாச்சியாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து துளசிதள அர்ச்சனை செய்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து சூடிக் கொடுத்த சுடர்கொடியாளை மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திரளான பக்தர்கள் கோதையை மனமுருக வேண்டி தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்பாள் கோயிலில் உற்சவருக்கு தங்கரத பவனி நடைபெற்றது. இதை முன்னிட்டு கொடிமரம் முன்பு 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரதத்தில் உற்சவர் அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்பாளை குலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி பவள மாலையுடன் தங்க ஆபரணங்களும் திருமாங்கல்யத்தோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு தூபம் காண்பித்ததும் கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் உபயதாரர்களும் பக்தர்களும் தங்கத்தேரை இழுத்தபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சைவ வைணவ திருத்தலங்களில் பிரம்மோற்சவம் மற்றும் தைப்பூச திருவிழா கொடியேற்றங்கள் சிறப்பாக நடைபெற்றன. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது
ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் கலச பிரதிஷ்டையோடு ஸ்ரீ அனந்தாழ்வார், ஸ்ரீ கருடாழ்வார், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளோடு மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். சர்வாபரண பூஷிதனாக எம்பெருமான் அபயமும் வரதமும் காட்டி சங்கு சக்கரதாரியாக அருள் புரிய சுவாமி முன்பு கருடப்பட்டத்தை வைத்து கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க கருடப்பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கம்பத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மாவிளையுடன் வஸ்திரம் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு கங்கணம் கட்டி மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்ததும் உற்சவ மூர்த்திகளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கும்பகோணம் அருகே திருவிடை மருதூரில் அமைந்துள்ள அருள்மிகு பெருநலமா முலையம்மை உடனாகிய ஸ்ரீ மகாலிங்க சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாச்சாரியார்கள் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க ரிஷப பட்டத்தை வானுயர்ந்த கொடிமரத்தில் ஏற்றினர். சுவாமியும் அம்பாளும் சிறப்பு அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள நாதஸ்வர மேளதாள முழக்கத்துடன் கொடிக்கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு புனித நீரை ஊற்றி ஆரத்தி காண்பித்ததும் ஆதித்தம்பதிகளுக்கும் மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து விநாயகப் பெருமான், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் முன்னே செல்ல சப்பரத்தில் ஆதித்தம்பதிகளை நிறுத்திக் கொண்டு கோயிலிலிருந்து பக்தர்கள் புடைசூழ வீதி உலா புறப்பட்டனர். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் தைப்பூச கொடியேற்ற விழாவையொட்டி பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கொடிமர வளாகத்திற்கு மூலவர் சன்னதியிலிருந்து பட்டத்தை சுமந்து வந்தனர். பிறகு அருள்மிகு உற்சவர் மாரியம்மனையும் விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தில் அமர்த்தி அழைத்து வந்தனர். அம்பிகைக்கு நீலப்பட்டு சேலை கட்டி காசு மாலை, அடுக்கு பதக்கங்களுடன் திருமாங்கல்யமும் கிரீடமும் அணிவித்து கையில் கோலக்கிளி தந்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். பிரகாரத்தை சுற்றி வந்து கொடிமர வளாகத்தை அடைந்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிவாச்சாரியார்கள் கம்பப்பீடத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு அம்மன் திருவுருவம் வரைந்த பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதையடுத்து கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்ததும் கலசங்களில் இருந்த புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். மேலும் ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய கொடிக்கம்பத்திற்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று காலை மூலவர் சன்னதி முன்பு விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் மற்றும் திரிசூலத்தை வைத்து கலச பிரதிஷ்டையுடன் மந்திரங்கள் ஓதியபடி பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் கொடிமர பீடத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். மேலும் மூலவர் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு காப்பு கட்டியதும் மயில் வாகனம், பலிப்பீடம், கொடிமரம் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கும் காப்பு கட்டப்பட்டது. தொடர்ந்து மங்கள பொருட்களோடு கொடிப்பட்டத்தை கைத்தலமாக ஏந்தி பக்தர்கள் பின்தொடர கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதைத் தொடர்ந்து கம்பத்தில் பட்டம் ஏற்றி தர்ப்பை புல் கட்டி மாவிலை மற்றும் மலர் மாலையால் அலங்கரித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் தூபத்தோடு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்ததும் பாடல்கள் பாடி மூலவருக்கு கற்பூரம் காட்டப்பட்டது. மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஏக சிம்மாசன ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. ஆலயத்தில் தாயார் சன்னதி முன்பு அமைந்துள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனையும் ஸ்ரீ செங்கமல தாயாரையும் ஏக ஆசனத்தில் எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க பிரபந்த பாராயணத்துடன் ஊஞ்சலாடியபடி உற்சவ தெய்வங்கள் அழகாக திருக்காட்சி தந்தருள நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தீபாரத்தி காட்டப்பட்டது. உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் ஊஞ்சல் சேவையில் பங்கேற்று உற்சவ மூர்த்திகளை பரவசத்துடன் தரிசிக்க அனைவருக்கும் குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் கீரநத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் ஆலயத்தில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. கோயில் கருவறை முன்பு மேடை மீது ஸ்ரீ பூமி நீளா தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாளையும் அருகே ஸ்ரீ பெருந்தேவி தாயாரையும் எழுந்தருளச் செய்தனர். சுவாமிக்கு திருமுடியில் சிக்குத்தாடை கட்டி சூரிய சந்திர பதக்கங்களுடன் நெத்திச் சுட்டி பட்டை வைத்து
அடுக்கு பதக்கங்களும் காசு மாலைகளும் சூட்டி பட்டு வஸ்திரம் கட்டி மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தாயார்களுக்கும் பட்டுச் சேலைகள் கட்டி காசு மாலைகளோடு பதக்கங்களும் கிரீடங்களும் அணிவித்து மாலைகள் சூட்டியிருந்தனர். தனியாக மேடை மீது ஸ்ரீ கோதை நாச்சியாரும் சர்வலங்காரத்தோடு நின்று அருள்பாலித்தார். கருவறையில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக மூலவர் சுவாமி ஸ்ரீ காளிங்கன் மீது நடனமாடும் ஸ்ரீ காளிங்க நர்த்தன கிருஷ்ணராக திருக்காட்சி தந்தருளினார். அருகே ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணரும் வீற்றிருக்க மூலவர்களுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். மேலும் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த நம்பியூர் குருமந்தூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ சோழீஸ்வரர் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கோயிலை சுற்றி ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர விமான கலசத்திற்கு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் மாவிலையுடன் தர்ப்பை புல் மற்றும் பட்டு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து வேத மந்திர உச்சாடனங்களோடு தெய்வத்தை ஆவாகனம் செய்ததும் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு விமான கலசத்திற்கு கற்பூர அரத்தி காட்டப்பட்டதும் கருவறையில் லிங்க திருமேனியோடு அமர்ந்து அருளும் சோழீஸ்வரருக்கும் தனி சன்னதியில் நின்று அருள் புரியும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கும் கலசாபிஷேகம் செய்தனர். சிவகங்கையில் உள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு விஷ்ணுதுர்க்கை அம்மன் கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதிக்கு தை மாத திருவிழாவையொட்டி கருட சேவை நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி பச்சை பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகத்தில் கருட பகவான் மீது உற்சவர் ஸ்ரீ வெங்கடாஜலபதியையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் விசேஷ அலங்காரத்தோடு அமர்த்தி பூஜைகளை துவக்கினர். தெய்வங்களுக்கு தூபம் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் சுவாமி மற்றும் தாயாருக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். பெரிய திருவடியும் வெண்பட்டோடு கற்கள் பதித்த ஹாரங்களோடு தெய்வங்களை சுமந்து கொண்டு அழகாக திருக்காட்சி தந்தருள நாதஸ்வர மேளதாளங்கள் முழக்கத்துடன் உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபம், நாகதீபம், கும்பதீபம் காட்டி கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து வேத பாராயணம், பிரபந்த பாராயணம் செய்ததும் தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவர்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை வாகனத்தில் அமர்த்திக் கொண்டு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த கோவில்பத்து பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயிலின் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் மூலவருக்கு அருகே சிறிய உற்சவ மூர்த்தியை எழுந்தருளச் செய்ததும் கணநாதனுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு ஸ்ரீ மணக்குள விநாயகருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து பட்டாடை கட்டி ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்து பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். கோயில் வளாகத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் வஸ்திரம் கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களோடு மலர் கிரீடம் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்து கோபுர தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி மலர்களால் அர்ச்சனை செய்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து மகாமங்கல ஆரத்தி கட்டப்பட்டது. இதையடுத்து உற்சவரை கோயிலின் வெளியே சுமந்து வந்து வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டியதும் வீதி உலா புறப்பட்டனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சி அளித்தபடி பவனி வந்த ஸ்ரீ மணக்குள விநாயகருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் தை மாத வசந்த பஞ்சமியை முன்னிட்டு அருள்மிகு வாராகி அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருள்மிகு பகவதி அம்மன் கோவில் கோஷ்டத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், குங்கும கரைசல், பால், தயிர், சந்தனம், அபிஷேக பொடி உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு காவிப்பட்டு கட்டி காசு மாலையுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சித்தனர். பிறகு கோயில் வளாகத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூரமும் ஏகதீபமும் காண்பித்தனர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ வாராகி அம்மன் கோயிலில் 4 திருக்கரங்கள் கொண்டு பீடத்தின் மேல் அமர்ந்தபடி அருள் புரியும் ஸ்ரீ வாராகிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர்.
பிறகு அம்பிகைக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி வண்ணமலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலை அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்ததும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு தூபத்துடன் பஞ்சகற்பூரம் மற்றும் ஏகதீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாராகி அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெற்றி வாராகி அம்மன் திருக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கலச பிரதிஷ்டையோடு அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி பிரத்யேக குண்டம் அமைத்து அதில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். தொடர்ந்து குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் அம்மன் திருமுகம் பதித்த கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் தனி சன்னதியில் சுதை சிற்பமாகவும் அஷ்டபுஜ நாயகியாகவும் கற்சிலையாகவும் அருளும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரை ஊற்றி ஆரத்தி காண்பித்தனர். பிறகு அம்பிகையை வீணாபாணி அலங்காரத்தில் குலுவிருக்கச் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் சுதை சிற்ப அம்மனுக்கும் கற்சிலை வாராகிக்கும் பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தேவி கருமாரியம்மன் கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு வெள்ளிக்கவசத்துடன் கிரீடம் அணிவித்து மலர்ச்சரங்களும் விரலி மஞ்சள் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்த ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு திருநாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் ஆலய வளாகத்தில் அரிசி மீது தேங்காயில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். பாண்டிச்சேரியில் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகாசக்தி பரிகார வாராகி அம்மன் கோயிலில் வசந்த பஞ்சமியை முன்னிட்டு மூலவருக்கு ஊதா நிறப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் திருமுகத்தில் விசேஷ அலங்காரம் செய்து மலர் மாலை, எலுமிச்சை மற்றும் விரலி மஞ்சள் மாலைகளோடு வேப்பிள்ளை வைத்து சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த அம்பிகைக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது உற்சவர் அம்மனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களுடன் பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் வைத்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்ற வருடாந்திர விசேஷ பூஜை. ஏகாந்தமாக தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு நடைபெற்ற திருமஞ்சனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் தைத்தேர் பூபதி திருநாள் விழா. உபயநாச்சியார்களுடனும் தனித்தும் வீதி உலா கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். திருநெல்வேலி உவரி அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி கோவில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் சுக்கிரவார புறப்பாடு. சர்வலங்காரத்துடன் ஊஞ்சல் சேவை கண்ட ஸ்ரீ பெருந்தேவி தாயார். சென்னை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சைவ வைணவ திருத்தலங்களில் நடைபெற்ற கொடியேற்றம். அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ